செல்வ பெருந்தகை அந்த கூட்டணியில இருந்துட்டு 2 அமைச்சர்கள் இருக்காங்க, நீ காங்கிரஸ் கட்சியில தான் இருக்கிற, இந்த மாதிரி நான் வன்மையா கண்டிக்கிறேன், நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு சொன்னார்ல, ஒரு நல்ல ஆண்மகனா இருந்தா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து சொல்லியிருக்கணும். பின்னணி உள்ள ஆளு ஒருத்தர் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவரா பதவியில் இருந்துட்டு எங்களுடைய தலைமையை பற்றி மாண்பை பத்தி பேசுறாரு செல்வ பெருந்தகை. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல அவருக்கு பங்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இவர் வந்து குண்டாஸ்ல கைது செய்யப்பட்ட ஒரு ரவுடி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவரெல்லாம் வந்து சட்டமன்ற தலைவராகவும் காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் ஆக்கியது மிகப்பெரிய கேவலமான செயல். நீ ஒரு நியாயமான ஆளு, சரியான ஆளா இருந்தா அன்னைக்கு வாய் திறந்து திமுகவுடைய கூட்டணியில் இருந்து இல்லையா, இல்லைங்க நான் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட இது பெரிய தவறுன்னு சொல்லி ஏதாச்சும் கண்டிச்சிருக்கீங்களா? அன்னைக்கு வந்து இந்த திமுக ஆட்சியில வந்து எவ்வளவு பெரிய பாலியல் வன்கொடுமை, கொலைகள், டெய்லி 4 கொலை 5 கொலை நடந்து சரித்திரம் இல்லையா, வரலாறு இல்லையா? அநாகரிகமாக நடந்து கொள்வது. இப்போ விஜய் இப்போ என்ன அநாகரிகம்? இல்ல திமுகவை பார்த்தும் இப்போ என்ன அநாகரிகம்? என்ன சார் அநாகரிகம்? செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் போகும்போது துரைமுருகன் புடைய பூச்சி வலிச்சுக்கு அந்த சட்டமன்றத்தை ஆபாசமாக மாத்தினாங்களே, அது அநாகரிகம் இல்லையா? வைகோகிட்டையும் கேட்கப்பட்ட கேள்வி இது. குதிரை பேரம் பண்ணி தான் தாவேக்கா எல்லாரையும் இது பண்றாங்க. இப்போ மதிமுகவும் அடுத்து போய் இன்னும் சேரது சம்பந்தமா சொல்லல, பட் சேர போறாங்கன்னா அது குதிரை பேரம் அடிப்படையில். குதிரை பேரம்னா என்ன அதை சொல்லுங்க சார். முதல்ல எம்எல்ஏ புல்லிங் பண்றாருன்னு உதயநிதி சொன்னாரு. ஸோ இதைத்தான் தாவேக்கா பண்ணுறாங்க. திமுக ஆதரவோடு சீமான் வராரு, அவர் சட்டமன்றத்துக்குள்ள போய் விஜய் எதிர்ப்பாரு. இந்த இடைத்தேர்தலில் பொது வேட்பாளரை நிற்க வைத்தாலும் சரி, இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை நிற்க வைத்தாலும் சரி, மண்ணை கவ்வி அசிங்கப்பட போவது உறுதி. எழுதி வச்சுங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகி திரு மோகன்காந்தி அவர்கள். அவரிடம் தற்போது தாவேக்கா தொடர்பான மற்றும் அதற்கு எதிரான விமர்சனங்கள் பற்றி பல்வேறு விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் காங்கிரஸ் கட்சியில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய தலைவராக மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னதாக தலைவராக இருந்தபோது செல்வ பெருந்தகை அவர்கள் தன்னுடைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு கடைசி ஒரு ஊடக சந்திப்புன்னு கூட வச்சுக்கலாம், விஜய் அவர்கள் குறித்து, முதலமைச்சர் விஜய் அவர்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்தார். தாவேக்கா அரசை பற்றி நிறைய விஷயங்கள் பகிர்ந்திருந்தார். இப்போ நீங்கள் தாவேக்காவில் இருந்திருக்கிறீங்க, முன்னதாக காங்கிரஸ்லேயே இருந்திருக்கிறீங்க, அதனால் உங்ககிட்ட கேட்டால் சரியாக இருக்கும். ஒரு நாகரிகமாக நடந்துக்கணும், அநாகரிகமாக சட்டமன்றத்தில் நடந்துக்க கூடாதுன்ற மாதிரியான கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளே பிரயோகிச்சிருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி அவர் பேசினது சரியா? விஜயனுடைய முதல்வர் விஜயனுடைய நடவடிக்கைகளுக்கும் இவர் சொன்னதுக்கும் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை அப்படின்ற ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்து இன்றைக்கு வந்து காங்கிரஸ் கட்சி வந்து 5 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று தாவேக்காவுடன் கூட்டணி வைத்து கொண்டிருக்குது. அதுக்கு 2 மந்திரிகளை கூட வந்து எங்களுடைய இயக்கத்துடைய தலைவர் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 5 எம்எல்ஏக்களுக்கு 2 மந்திரிகள் நல்ல போர்ட்ஃபோலியோ கொடுத்துருக்காரு. உயர்கல்வித்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. இணக்கமாக இருக்குது. அது டெல்லி முடிவு பண்ணது. ஏன்னா செல்வ பெருந்தகை வந்து ஒரு மேனேஜர் மாதிரி, கிளை மேலாளர். அவர் வந்து கட்சிக்கு தலைவர் இல்லை. தலைமை வந்து டெல்லி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, கார்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு, அதுதான் தலைமை. இப்போது உங்களுக்கு வந்து இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ 5 ஆண்டு காலமாக முன்னாடி வந்து திமுகவோட செல்வ பெருந்தகை காங்கிரஸ் வந்து கூட்டணி இருந்தாங்க. அன்றைக்கி வந்து யார் இந்த சாருன்னு சொல்லிட்டு அதிமுக வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து இப்போ ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்டது யார் இந்த சாருன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் போனாங்க. அன்றைக்கி வந்து நீ ஒரு நியாயமான ஆள், சரியான ஆளாக இருந்தால் அன்றைக்கி வாய் திறந்து கூட்டணியில் இருந்திருக்க, திமுகவுடைய கூட்டணியில் இருந்து இல்லையா, அப்போ நீ வந்து இல்லைங்க நான் திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட இது பெரிய தவறுன்னு சொல்லி ஏதாச்சும் கண்டிச்சிருக்கீங்களா? அன்றைக்கி வந்து பாலியல் வன்கொடுமை நடக்கலையா? அன்னைக்கு வந்து இந்த திமுக ஆட்சியில் வந்து எவ்வளவு பெரிய பாலியல் வன்கொடுமை, கொலைகள், டெய்லி 4 கொலை 5 கொலை நடந்து சரித்திரம் இல்லையா, வரலாறு இல்லையா? நீங்கள் படிக்கலையா? அன்னைக்கு நீங்கள் வாயே திறக்கலை. ஆனால் இன்னைக்கு வந்து என்ன சொல்கிறாரு, ஆட்சி வந்து தாவேக்கா ஆட்சி வந்து 40 நாட்கள் தான் நிறைவு பெற்றிருக்கு. 40 நாட்கள் தான், 4 மாதம் ஆகலை, 4 வருடம் ஆகலை, 40 நாட்கள் நிறைவு பெற்றிருக்கு. ஒரு மாறுதல் வேண்டும் சொல்லிட்டு தமிழக மக்கள் ஒட்டு மொத்தமாக, அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா மாறி மாறி திராவிட இயக்கம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சி வரும். அரசியலின் பின்புறம் இருக்கிறவன் பணபலம் படைத்தவன் மட்டுமே போக முடியும். இப்படி பல கோணங்களில் இருந்ததை
சட்டமன்றத்திலே சாமானியன் குரலும் ஒலிக்க முடியும் அப்படின்னு சொன்ன ஒரு மாண்புமிகு முதலமைச்சர். இல்ல கண்டிப்பா அதை நான் ஏத்துக்கிறேன். இல்ல நான் ஏத்துக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அதுதான் அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒரு மாற்றத்தை இல்ல அப்படி ஒரு பெரிய அவர்கள் மாற்றத்தை கொடுத்த சட்டமன்ற மாண்பை கெடுக்கும் வகையில் அதுதான் இருக்கு. அதான் சொல்ல வரேன். நான் என்ன சொன்னேன், இப்படி இருக்கும்போது செல்வ பெருந்தகை அந்த கூட்டணியில இருந்துட்டு 2 அமைச்சர்கள் இருக்கிறாங்க, நீ காங்கிரஸ் கட்சியில தான் இருக்கிற. செல்வ பெருந்தகை இந்த மாதிரி நான் வன்மையா கண்டிக்கிறேன், நான் எதிர்க்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு சொன்னார்ல, ஒரு நல்ல ஆண்மகனா இருந்தா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்து சொல்லியிருக்கணும். அதை சொல்லல. காங்கிரஸ் கட்சி தலைமை பதவியை வச்சுட்டே சொல்றாருன்னா 7 கட்சி போயிட்டு வந்தவர். செல்வ பெருந்தகை மேல மாண்பை பத்தி செல்வ பெருந்தகை பேசுற சட்டமன்றத்தில் நான் என்ன கேட்கிறேன்னா, மாண்பை பத்தி பேசக்கூடிய தகுதி செல்வ பெருந்தகைக்கு உண்டா? பாண்டியன் கொலை வழக்கு, இவர் மீது பாண்டியன் கொலை வழக்கு இருக்கு. இவர் வந்து குண்டாசில கைது செய்யப்பட்ட ஒரு ரவுடி, இல்லைன்னு சொல்ல முடியுமா? இவருக்கெல்லாம் வந்து இந்த காங்கிரஸ் உடைய தலைமை வந்து இவரெல்லாம் வந்து சட்டமன்ற தலைவராகவும் காங்கிரஸ் கட்சி தலைவராகவும் ஆக்கியது மிகப்பெரிய கேவலமான செயல். இல்ல உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல, எல்லா கட்சியிலயும் குற்ற பின்னணி கொண்டவர்கள் இருக்கிறாங்க சார். அதாவது ஒரு நிமிஷம், எல்லா கட்சியிலும் இல்ல எல்லா கட்சியிலும் குற்ற பின்னணி கொண்டவர்கள் இருக்கலாம். ஆனா பெருந்தலைவர் காமராஜ் அமர்ந்த ஒரு நாற்காலி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்றது காங்கிரஸ் கட்சி இயக்கத்துடைய வரலாறு மிக பெருசு. நான் அந்த இயக்கத்தில் இருந்தனால அதை சொல்றேன். இன்னைக்கு நான் இல்ல தாவேக்கால இருக்கிறேன். என்னுடைய தலைமை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான், அவருடைய வழிதான் நடக்க போறேன். இது இறுதி மூச்சு வரைக்கும் இந்த வழிதான், மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் அப்படிப்பட்ட காங்கிரஸ் இயக்கத்திலே மிகப்பெரிய தலைவர்கள் கக்கன் போன்றவர்கள் எல்லாம் இருந்தார்கள், மரதன் சந்திரசேகர் போன்றவர்கள் தலித்தின தலைவராக இருந்தார்கள், இளைய பெருமாள் இருந்தார். அந்த இடத்திலே நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் செய்த செயல்கள் என்ன, உங்களுடைய வரலாறு என்ன, மாண்பை பத்தி பேச முடியுமா? என்ன சட்டமன்றத்திலே வந்து மாண்பு வந்து குறைவாக பேசிவிட்டார் முதலமைச்சர் அவர்கள்? இவர் விடுதலை சிறுத்தையில் இருக்காருங்க. இன்னைக்கு காங்கிரஸ் இல்ல, இன்னைக்கு காங்கிரஸ் விடுதலை சிறுத்தையில் இருக்கும் பொழுது இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்காரு இல்லையா? இவர் விடுதலை சிறுத்தையில் எம்எல்ஏவா இருக்கும்போது சட்டமன்றத்தில் பேசி சட்டமன்ற குறிப்பேட்டில் இருக்கு என்ன தெரியுமா பேசினாரு? ராஜீவ் காந்தி அவர்களை விடுதலை புலிகள் கொன்னதில் என்ன தவறு இருக்கிறது கேட்டவர் செல்வ பெருந்தகை. தெரியுமா உங்களுக்கு? அது மாண்பா? சட்டமன்றத்தில் நீங்க பேசுன மாண்பா? ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன், ஒரு கட்சியினுடைய ஒரு தியாக பரம்பரை வாய்ந்த ஒரு தலைவன், ஒரு நேருடைய பேரனாக இந்திரா காந்தியுடைய மகனாக இருந்த ராஜீவ் காந்தியை விடுதலை புலிகள் கொலை செய்து விட்டார்கள் கொடூரமாக. அதை பற்றி சட்டமன்றத்தில் அவரை கொலை செய்ததில் என்ன தவறு இருக்கிறது கேட்டவர் இந்த செல்வ பெருந்தகை. மறுக்க முடியுமா? வரலாற்று சம்பவங்கள் அப்படி இருக்கும்போது பத்தி இவர் யாருங்க பேசுற, அவருக்கு என்ன தகுதி இருக்கு? இல்ல சார், கருத்தியல் ரீதியாக பண்றதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு கொஞ்சம் அநாகரிகமாக நடந்து கொள்வது. இப்போ விஜய் இப்போ என்ன அநாகரிகம்? இல்ல திமுகவை பார்த்தும் இப்போ என்ன அநாகரிகம்? அப்பாவை என்ன சார், என்ன சார் அநாகரிகம்? இது விமர்சிக்கும் என்ன அநாகரிகம்? சைகை செய்யறது இருங்க சார், அது என்ன அநாகரிகம்? ஒரு பெண்ணு முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் போகும்போது துரைமுருகன் புடைய பூச்சி வலிச்சு அந்த சட்டமன்றத்தை ஆபாசமாக மாத்தினாங்களே, அது அநாகரிகம் இல்லையா? அது தப்புதான். பின்ன அப்புறம் இது என்ன, இது எந்த விதத்தில் அநாகரிகம்? அதை சொல்லுங்க முதல்ல. ஏங்க சட்டமன்றத்துல அன்னைக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்கும் போது கச்சத்தீவு சொன்னாவே திமுக வெளிநடப்பு பண்ணிடுவாங்க, இது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து பார்ட்டி பண்டுன்னு சொல்லிட்டு நாங்க சொன்னாவே வெளிநடப்பு பண்ணிடுறாங்க. ஏன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கு. உங்களுக்கு உட்கார்ந்து சட்டமன்றத்தில் மக்களால் உங்களை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க, ஆளும் கட்சி சொல்லக்கூடிய அந்த குறைகளை உட்கார்ந்து உள்ள கேட்கறதுக்கு முடியல உங்களால, உடனே வெளிநடப்பு போய் பண்ணிடுறீங்க. மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து உள்ள அமைச்சிருக்காங்க, அங்க என்ன பேசலாம் பேசிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க. ஆனா நீங்க அதை பண்ணல, நீங்க வெளிநடப்பு பண்றீங்க. இது அநாகரிகம் இல்லையா? என்ன அநாகரிகம் பண்ணிட்டாரு அவர்? பேசுறாரு, நீங்க எல்லாம் ஓடி போயிட்டீங்க, பயந்து பேச மாட்டேன்றார் முதலமைச்சர், பேச மாட்டேன்றார், அமைதியா இருக்காருன்னு சொன்னீங்க. பேச ஆரம்பிச்சார் தலைவர். அந்த பேச்சில் உங்களால் தெரிக்க ஓடுறீங்க. 5 நிமிஷம் பேச்சிலேயே அவர் தெளிவா சொல்லிட்டாரு, மக்களுடைய பணத்தை நாங்க வந்து தொடமாட்டோம், தொடவும் விட மாட்டோம், இதற்கு முன்னால் தொட்டவங்களே விட மாட்டோம் சொன்னா ஓடி போயிட்டீங்க நீங்க. அதை தானே சொன்னாரு. அவர் என்ன சொல்றாரு, சபாநாயகர்கிட்ட கேட்கிறார், பர்மிஷன் கேட்கிறார். ஒரு அவைக்கு யாரு? அந்த சபைக்கு சபாநாயகர் தான், முதலமைச்சர் இல்லை. அப்போ முதலமைச்சர் அவர்கள் சபாநாயகர் கேட்கிறாரு, நான் ஒரு சைகை செய்யலான்னு பார்க்குறேன், இது பர்மிஷன் உண்டா? அவர் தாராளமாக பண்ணுங்க சொல்றாரு. அவர் அப்படி பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? என்ன தவறு இருக்கு? என்ன தவறா? என்ன மாண்பு கெட்டு போச்சு உங்களுக்கு? ஒற்ற பின்னணி எல்லாருக்கும் இருக்கும் சார்.
ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்ற பதவியில் வந்து ஒரு குற்ற பின்னணி உள்ள ஆட்களை ஒரு தலைமை பொறுப்பை கொடுத்து செல்வ பிறந்தகை அமர வைத்தது மிகப்பெரிய தவறு. அந்த தவறை இன்றைக்கு காங்கிரஸ் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. புரியுதா? கண்கட்ட பின்ன சூரிய நமஸ்காரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, புதைச்சாச்சு, பால் ஊத்தியாச்சு, இப்போ வந்து தலைவரை மாத்திருக்காங்க. முன்பாக இப்போ முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவருடைய பதவி காலத்துல செய்த அவருடைய நடவடிக்கைகள், மேற்கொண்ட பயணங்கள், இது எல்லாத்துலயும் ஒரு ரெக்கார்டு இருக்கு. அந்த ரெக்கார்டை யாராவது பீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறேன். என்ன ரெக்கார்டு? இப்போ ஆட்சி மாறினாலும் திமுக கொண்டு வந்த திட்டங்கள் தானே இன்னமும் தொடருது. சார், அதுதான் தவறு பண்றீங்க. நீங்க என்ன பண்ணீங்க, அதாவது நீங்கள் வந்து 6 மாதம் ஆனாலும் நாங்கள் வந்து பொறுமையாக இருப்போம் சொல்லிட்டு 6 நாள் கூட ஆகலை, 6 மணி நேரம் கூட ஆகலை, நீங்கள் கதர் நீங்கள் அழுத ஆரம்பிச்சிட்டீங்க, புலம்ப ஆரம்பிச்சிட்டீங்க. சரியா? அதுக்கு பிறகு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் பண்ண எந்த உடைய அவர் கொண்டு வந்த எந்த திட்டமும் வந்து நாங்கள் எடுக்கலைன்னு சொல்கிறீங்க. 40 நாள் ஆகிருக்கு. என்ன சொன்னார் சட்டமன்றத்தில்? மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் அது தொடரும் அப்படின்னு சொன்னார். ஆனால் பயனுள்ள திட்டங்கள், இவர்கள் திட்டங்கள் சொன்னாலே தவிர அது மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களாக தான் இருக்க தவிர, ஆனால் மக்களிடத்திலே முழுமையாக போய் சேரவில்லை, அனுபவிக்கவில்லை. அதனால் தான் வந்து ஓட்டு போடலை. அந்த திட்டங்கள் பயனுள்ள திட்டங்கள் தான். அதை பயனுள்ள திட்டங்களா எங்களுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் உருவாக்குவார், அதை டெவலப் பண்ணுவார், அடிமட்டு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி எடுப்பார், அதை செய்வார். திட்டம் இருக்கு. அதாவது திட்டம் என்ன தெரியுமா சார்? இப்போ நம்ம ஒரு திட்டம், இந்த 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 திட்டத்தினால வந்து இவ்வளவு பேர் பயன்படுவாங்க, ஆனா யாருமே பயன்படல, மக்கள் ஓட்டு போடல. ஆனா உண்மையிலேயே அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணா பயன்படுவாங்க. அப்ப பயன்பெற மாதிரி அதை செய்யறது நாங்க தான். நீங்க செய்யலையே. திட்டத்தை போட்டீங்க, உங்க கட்சிக்கார வாழ வச்சிங்க, கொள்ளடிச்சிங்க, பார்ட்டி பண்டு வாங்கினீங்க, எல்லாம் வந்து சிஎம் பண்டு வாங்கினீங்க, எல்லாத்தையும் வாங்கி கொள்ளடிச்சிங்க. அதனால தானே சார் உங்களை மாத்தினாங்க மக்கள். ஏன்னா மாயாஜாலமா பண்ணாங்க. அப்புறம் அதனால என்ன சொன்னாரு, நீங்க வந்து அதனால மு.க. ஸ்டாலின் அவர்கள் போட்ட திட்டத்தை நீங்க மாத்தலன்னு சொல்லாதீங்க. மொத்த திட்டத்தையும் ஒழிச்சு விட்டுட்டு புதிய திட்டம் போடுறதுக்கு 1 மணி நேரம் இல்லை, 1 நிமிஷம் ஆகாது. ஆனால் நீங்க தானே கதறி கேட்டீங்க, நாங்க மக்களுக்கு பயனுள்ள திட்டத்தை போட்டிருக்கோம், நீங்க மாத்தாதீங்க, நீங்க தானே கதறினீங்க. அப்போ நீங்க போட்ட திட்டங்கள் வேண்டுமானால் மக்களுக்கு பயனுள்ள திட்டங்களாக பெயர் இருக்கலாம், ஆனால் பெயரில் மட்டும்தான் இருந்ததே தவிர மக்களுக்கு பயன் பெறவில்லை. அதனாலதான் ஓட்டு போடல. அந்த திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் முதலமைச்சர் சொல்றாரு. அதுல என்ன தவறு இருக்கு? அதனால நீங்க போட்டதெல்லாம் வந்து ஹிஸ்டரி ஆயிடுமா, வரலாறு ஆயிடுமா? சரி, அவ்வளவு வரலாறு நீங்க படைச்சிங்கள, மக்கள் என்ன முட்டாளா? உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்களா? ஏன் உங்களை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கல? ஏன் மண்ணை கவ வச்சாங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் ஜெயிக்கலையேங்க தொகுதியில. குற்ற பின்னணி உள்ள ஆளு ஒருத்தர் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவரா பதவியில் இருந்துட்டு எங்களுடைய தலைமையை பற்றி, மாண்பை பற்றி பேசுறாரு செல்வ பெருந்தகை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் அவருக்கு பங்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதான் ஏன் பேசுறாருன்னா, இப்போ காங்கிரஸ் கட்சி எப்படியும் அவரை வந்து தலைமை பொறுப்பு எடுத்து அனாதி ஆயிடுவோம். இந்த குற்ற பின்னணியில இவர் மீது கொலை வழக்கெல்லாம் இருக்கு. ஆக ஏதோ ஒரு இயக்கம் வந்து அவருக்கு வேணும். கண்டிப்பா வந்து தாவேக பக்கம் அவர் வந்தாரும் அவரை சேர்க்க மாட்டாங்க. அப்ப இருக்குது ஒரே இடம் திமுக தான். ஆனால் திமுக ஆதரவா முதலமைச்சர் பெண்கள் காப்பீடு திட்டம், இலவச பஸ், அதை பண்ணார் இதை பண்ணார் சொல்லிட்டு அடுக்கிட்டு இப்போ அங்க போய் சேர்ந்து மாவட்ட செயலாளராக பொறுப்பு வாங்கிடுவார். நீங்க பாருங்க. இப்போ தலைவர் மாத்திட்டாங்க, இப்போ அடுத்து திமுக ஜாயின் பண்ணுவாருன்றீங்களா? ஆமா, அதுதானே பேசிட்டு போயிருக்காரு. அவர்கிட்ட கட்சி மாறுது புதுசா 7 கட்சி, இது 2வது 8வது கட்சி. அதான் பெரிய விஷயம். சொல்லுங்க, போவார் பாருங்க. அதுதானே பேசுறாரு. வேற எதுக்கு பேசுறாரு? இல்ல ஸ்டாலின் கிட்ட வாங்கின காசுக்கு பேசுறாரா? சொல்லுங்க. அது எனக்கு தெரியாது. பின்ன அது அவர் தான் கேட்கணும். அதனால அதுவும் இருக்கலாம், இதுவும் இருக்கலாம். வாங்கின காசுக்கும் பேசலாம், வாங்கின காசுக்கும் கூவாரு, வாங்கின காசுக்கு பதிலாக இப்போ வந்து எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு கூட போவார். இல்லை, நான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற சில விஷயங்கள், சில அரசுக்கு எதிரான விமர்சனங்கள் கேட்குறேன். இப்போது இதில் தற்போது இப்போ கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸினுடைய ஹெட்டு அவரை வந்து தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு பிரதிநிதியாக நியமிச்சு, டெல்லி சிறப்பு பிரதிநிதி, ஆமாம், டெல்லி சிறப்பு பிரதிநிதியாக நியமிச்சிருக்காங்க தமிழ்நாட்டுக்காக. இது தவறான ஒரு விஷயம். ஒரு தமிழ்நாட்டுக்கான குரலை அவர் கர்நாடகக்காரன்ற ஆஸ்பெக்ட்ஸ்ல அப்படி கேட்டாங்க, கர்நாடகா. ஆனா இவர் விளக்கம் கொடுக்கும்போது அமைச்சர்னு சொல்றாரு அவர் ஆந்திராக்காரன். மொத்தத்துல ஒரு தமிழால் கிடையாது. அவர் எப்படி ஒரு தமிழ்நாட்டுக்கான ஒரு குரலை எழுப்புவார்னு கேட்கிறேன். இல்ல, எங்களுடைய இயக்கம் வந்து முதல்ல வந்து ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலுங்குன்னா பிரிக்குது. நாங்க வந்து திராவிட நாடுன்ற மாதிரி எங்களுக்கு கேரளா, கர்நாடகா, ஆந்திரா,
பாண்டிச்சேரி இந்த இருக்கிற 6 மாநிலத்தில் நாங்கள் ஒன்றா தான் பார்க்குறோம். தமிழ்நாடை சேர்ந்தால் கூட எங்களுடைய இயக்கமும் இப்போ வருங்காலத்தில் வந்து ஆந்திராவில், கர்நாடகாவில், பாண்டிச்சேரியெல்லாம் எங்களுடைய இயக்கம் வந்து கால் ஊண்டி அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சியில் மேற்கொண்டு போட்டிருக்கோம். நாங்கள் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லி தனியாக பிரித்து பார்க்கல. தென்னிந்தியா முழுக்க எங்களுடைய இயக்கத்தினுடைய தலைவருடைய புகழ் இருக்குது. மக்கள் அதிக செல்வாக்காக இருக்குது. அதுக்கான வேலையை பார்த்துட்ருக்கோம். அதை விட்டுருங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து கர்நாடகாரு, ஒருத்தர் வந்து கேரளாக்காரு, ஆந்திராக்காருன்னு சொல்ல நீங்கள் பிரிக்கக்கூடாது. சரியா? இந்த திமுகவில் யாரும் வந்து ஆந்திரா பின்பலமாக பெற்றவங்க வந்து அமைச்சர் ஆகலையா? இல்லை கர்நாடகாவை பின்பலமாக பெற்றவங்க வந்து பொறுப்பில் இல்லையா? அப்படின்னா இப்போ மாற்றம்ன்றது அப்படி பார்த்தா பெரியாரே வந்து கர்நாடகார் தான். அவருடைய தாய்மொழியே வந்து கன்னடம். தெரியுமா பெரியார் தாய்மொழி? தெரியுமா உங்களுக்கு? பெரியாருடைய தாய்மொழி நான் சொல்லுங்க முதல்ல. சொல்லுங்க. கன்னடம். அப்போ தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்டு திராவிட மண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கலையா? நீங்கள் அதை அவரை வச்சு ஓட்டுவாங்கலையா? அதெல்லாம் பிரிக்க முடியாது. எங்களுடைய இப்போ சார் ஒரு விஷயம் கேட்டுங்க. இல்ல சார், இல்ல லாஜிக்கலா ஒரு क्वेश्चन. இப்போ மேகதாது பிரச்சனை ஒண்ணு வருது. இந்த பிரச்சனைக்கு அவரோட பிசினஸ் கர்நாடகால இருக்கட்டும். இப்போ அவர் தமிழ்நாட்டுக்கு ஆதரவா குரல் கொடுத்தாருன்னா அவரோட பிசினஸ் பாதிக்கும். இப்போ அவர் எந்த பக்கம் நிப்பாருன்னு ஒரே நிமிஷம் கேட்டுங்க. ஆக்சுவலி அவர் ஒரு பிசினஸ் இல்ல ஒரே நிமிஷம் கேட்டுங்க. நீங்க அரசியல் பாரம்பரியம், அரசியல் பின்னணி, அரசியலில் வந்து வந்தவங்கள தான் நீங்கள் போய் வந்து டெல்லி பிரதிநிதி ஆக்கணும், அவங்க தான் சரியாக இருப்பாங்கன்னா, நீங்கள் சொல்கிற அத்தனை பேரும் கர்நாடகாவில் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, ஆந்திராவில் பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, கல்கோரி வச்சுருக்காங்க, மண் கோரி வச்சுருக்காங்க, சாராய தொழிற்சாலை வச்சுருக்காங்க. யாருக்குமே பிஸ்னஸ் தொழில் பெரிய தொழில் இல்லாத ஆட்களே கிடையாது நீங்கள் சொல்கிற ஆட்களை. அதை விட்டுருங்க, அதை தவிருங்க. எங்களுடைய தலைவருடைய முதலமைச்சருடைய மாண்பு, முதலமைச்சருடைய கூற்று இதெல்லாம் தவிர்த்து, அதாவது நீங்கள் அரசியல் பின்பலம் உள்ள ஒரு ஆள் தான் போய் பேசினா அங்கே வேலைக்கு ஆகும், அவனுடைய குரல் தான் ஒலிக்கும், அவர் தான் சரியாக பேசுவார்ன்றதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் காலம் மாறி போச்சு. இந்த கான்செப்ட் வச்சே மக்களை ஏமாத்திட்டீங்க. ஒரு புது ரத்தம், ஒரு புது உறவு, ஒரு புது மனிதனை வந்து ஒரு இடத்துல எடுத்துன்னு போய் உட்கார வைக்கிறதுக்கு முதல்ல ஒரு தைரியம் வேணும் சார். அந்த தைரியம் முதலமைச்சருக்கு இருக்கு சார், உங்களுக்கு இல்ல. அதை போய் உங்களுக்கு இல்லன்னு சொல்லிட்டு போங்க சார். அதை போய் பண்றீங்க. அப்படி போற ஒருத்தர் தமிழ்நாட்டு மக்களையும், தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளையும், அரசியல் கட்டமைப்புகளையும், தமிழ்நாட்டு உரிமைகளையும் தெரிந்து கொண்ட ஒருத்தர் போனா பிரச்சனை. ஏன் தெரியாது அவருக்கு? ஆனா அவரு அப்படி ஏன் தெரியாது? தெரியாது உங்களுக்கு எப்படி தெரியும்? தமிழ்நாடு அரசியல் களத்துல அவர் என்ன பிரயாணம், என்ன அரசியல் களம்? இல்ல மக்கள் அரசியல்ன்றது என்ன? நேற்று வரைக்கும் பெண்களுக்கும் இளைஞருக்கும் அரசியல்ன்றதே ஒண்ணுமே இல்ல. இன்னைக்கு பெண்களும் இளைஞர்களும் அரசியலுக்கு வந்தாதான் வந்து நாட்டை காப்பாற்ற முடியுன்ற ஒரு தத்துவத்தை உலகத்துக்கு உணர்த்திய ஒரே தலைவன் மாண்பு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதை நீங்க மறுக்க முடியுமா? ஏன் புதுசா அரசியல் களத்தை வரக்கூடாதா? அதை வந்து செயல்படுத்தக்கூடாதா? அவர் என்ன மேகதாது பேசி மேகதாதுல இருந்து அணைய கட்டிட்டாங்களா? நீங்க அதுக்குள்ளேயே கேள்வி கேட்கறீங்க. கொடுத்து பாருங்க சார் பதவியை. அவர் போராடுவாரு, அவர் போய் பேசுறாரு. அவர் என்ன டெல்லி தமிழ்நாட்டுடைய மேலவை பிரதிநிதி, அதாவது டெல்லியுடைய ஒரு பிரதிநிதி, டெல்லி சிறப்பு பிரதிநிதி. அவருடைய பணியை அவர் சரியா செய்யல, தவறிட்டாரு, அதனால மேகதாது கட்டிட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க, பதில் சொல்ல தயார். தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு புது மனிதனை, ஒரு புது ரத்தத்தை, ஒரு மனிதனை வந்து அவர் சார் எல்லாமே வந்து அறிவு என்ன சார்? ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு அறிவாளியா? பெரிய காமராஜ் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார்? பெரியார் எந்த யூனிவர்சிட்டியில் படித்தார்? ஆனால் அவங்க பேரில் யூனிவர்சிட்டி இருக்குது. அதனால் அந்த பதவிக்கு தகுந்தவர் என்று என்னுடைய தலைவன் முடிவு செய்தார். முதலமைச்சர் அவரை நியமிச்சிருக்காரு. அதில் குறைகள் வரும்போது கேள்வி கேளுங்கள். ஆனால் நியமிச்சும் போதே நீங்கள் குறையா சொன்னால் அதுக்கு வந்து பதில் சொல்ல முடியாது. புரியுதா? ஓகே, இப்போ பிரதானமா இருக்கிற பிரச்சனைகள் அப்படிங்கிறது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னும் முடியவே இல்லை, இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. சிங்கப்பெண் படையெல்லாம் கொண்டு வந்தாங்க, ஆனா அதுக்கப்புறமும் மாற்றம் வரலன்னு ஒரு 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 பொத்தாம்பொதுவான ஒரு குற்றச்சாட்டு, தொடர் குற்றச்சாட்டுகள் இருக்கு தாவேக அரசு மேல. இந்த 40 நாள்ல எடுத்த நடவடிக்கைகள், இந்த 40 நாள்ல குற்றங்கள் குறைக்கப்படவில்லை, இல்லை அதுக்கான முயற்சிகள் பெருசா எடுக்கப்படலை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்கு. அதுக்கு என்னது பிரதர்? கடந்த 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் தான் மாறி மாறி ஆட்சி வந்துச்சு. இந்த இயக்கங்களை தவிர வேற எந்த இயக்கமும் தலை தூக்க முடியல. இன்னும் காங்கிரஸ் கூட வர முடியல. ஆட்சி ஆண்ட காங்கிரஸ் கூட மீண்டும் வரதுக்கான முயற்சிகளே இல்லை. அது கழுத்து தெரிஞ்சு கட்டணமான கதையாக போச்சு. புரியுதுங்களா? ஆனால் 40 நாள் ஒரு புது ஆட்சி, அதாவது
இப்போ ஒருத்த வந்து தொடர்ந்து இந்த மாதிரி குற்றங்களுக்கான செயல்களையே வந்து சில பேர் ரவுடிகளை வந்து வெளியே விட்டது, அவங்க கிட்ட மாமூல் வாங்கினது, அவங்கள வந்து கெஞ்சா வைக்க விட்டது, அவங்கள வந்து சாராயம் வைக்க விட்டது, கள்ள சாராயம் வைக்க விட்டது, அவங்கள வந்து மாத்திரை போதை மருந்து இதெல்லாம் நடமாடி அப்படியே வந்து வேறு ஊன்றி போய் அப்படியே தமிழகம் முழுவதும் பரவி மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி சம்பாரிச்சா போதும், தன்னுடைய கல்லா ரொம்பனா போதும், தன்னுடைய குடும்பம் நல்லா இருந்தா போதும், தான் அமைச்சர் நல்லா இருக்கணும், எம்எல்ஏக்கள் நல்லா இருக்கணும் சொல்லிட்டு இந்த மக்களை நாசப்படுத்தி 50 ஆண்டு காலமாக நாசப்படுத்தி இந்த திராவிட ஆட்சியை ஒழித்து ஒரு ஆட்சி வந்திருக்கு. அதுக்கு ஒரு 50 நாள் கூட ஆகலையே சார். இதெல்லாம் வேரோட புடுங்கணும் இல்லை, புடுங்கணும் வேணாவா? மேலோட வெட்டினா திரும்ப வேர் இருக்கும்ல, வேரோட சாட்சியா தானே, அதுக்கான முயற்சி தானே பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று நீங்கள் அதாவது இது வரைக்கும் நீங்கள் எல்லாம் கொலையாளியை வந்து தண்டிக்கலை. உங்களுக்கு யாராச்சும் நீங்கள் கொலையில் சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா அவனை 2 நாளில் வந்து என்கவுண்டரை ஷூட் பண்ணிவிடுவீங்க, போட்டு தள்ளிவிடுவீங்க. மந்திரியோ இல்லை முதலமைச்சர் வேண்டப்படுறோம் அந்த கொலையில் சம்மந்தம் தான் அந்த ரவுடியை வந்து என்கவுண்டர் பண்ணிவிடுவீங்க. முழுமையாக வந்து விசாரணை வெளியே வராது, முழுமையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாது. இப்படி பல குற்றங்களை 50 ஆண்டு காலமாக இந்த திராவிட இயக்கம் இந்த தமிழக மண்ணில் வேரூன்றி போச்சு சார். அதை 40 நாள்ல எப்படி சார் திருத்த முடியும் நீங்க நினைக்கிறீங்க? உங்களால முடியுமா? ஆனாலும் அவரால் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு சிங்கப்படை அந்த பெண்களுடைய படைக்காக ஒரு தனி யூனிஃபார்ம் கொடுத்து அவங்களுக்கு வாகனம் கொடுத்து இதெல்லாம் பொறுமையாக தான் சார் போக முடியும். இது ஒன்றும் வந்து நான் உக்காந்துட்டு ஒரு இலையை வந்து மையத்தடை பார்த்து எங்கே பாட்டில் வச்சுக்கிறான், எங்கே வந்து கஞ்சா வைக்கிறான் சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற விஷயம் இல்லை. கீழே இருந்து மேலே வரைக்கும் அதிகாரிகள் கரெக்டாக நூலு பிடிச்ச மாதிரி ஒழுக்கமாக நடக்கணும், உண்மையாக இருக்கணும். ஒரு சாதாரண ஆய்வாளர் கிட்ட தான் வந்து எல்லாமே விஷயம் இருக்கு. ஆய்வாளருக்கும் டிசிக்கும் கமிஷனருக்கும் தொடர்பு இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் இவ்வளோ கொடுக்குறேன், இவ்வளோ வாங்கிக்கோ, அவனை விட்டுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. இப்படி தான் காலகாலமாக இந்த திராவிட இயக்கங்கள் பண்ணி கொண்டு இருக்கு. அதான் நடைமுறையில் இருக்கு. அப்படியான ஒரு விஷயத்த வந்து ஒவ்வொரு இடத்துலையும் களை எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு நேரம் ஆகும் சார். பிரீத்திங் அவர் வேணும் இல்லையா பிரதர்? அப்படி இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் என்ன பிரீத்திங் அவர் கொடுத்துறீங்க? 40 நாளில் 4000 கேள்வி கேட்குறீங்களே. 50 ஆண்டு காலமாக நாட்டை நாசப்படுத்தி வச்சுல அவங்கள யாருமே கேள்வி கேட்கலையே. இது மாதிரி கேட்டிங்களா? ஓகே, நிறைவாக ஒரு விஷயம், இப்போ தொடர்ந்து இந்த ஆட்சி அமைப்பு அப்படின்ற அந்த முயற்சி நடக்கிறதுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த குதிரை பேரம் பண்ணி தான் தாவேக அரசு அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி கூட மதிமுக வந்து திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி இருக்கு. வைகோ கிட்டையும் கேட்கப்பட்ட கேள்வி இது. குதிரை பேரம் பண்ணி தான் தாவேக எல்லாரையும் இது பண்ணுறாங்க. இப்போ மதிமுகவும் அடுத்து போய் இன்னும் சேரது சம்மந்தமாக சொல்லலை, பட் சேர போகிறாங்கன்னா அது குதிரை பேரம் அடிப்படையில். குதிரை பேரம்னா என்ன அதை சொல்லுங்கள் சார். முதல்ல எம்எல்ஏ புல்லிங் பண்ணுறாருன்னு உதயநிதி சொன்னார். ஸோ இதைத்தான் தாவேக பண்ணுதான் சார். ஒரே நிமிஷம், நீங்கள் குதிரை பேரம் அப்படின்றது எப்படின்னா குறைஞ்சது மக்கள்கிட்ட ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ வாங்கி ஒரு 10 எம்எல்ஏ வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 80 எம்எல்ஏ விலை பேசி அவங்கள வந்து ரூலிங் வர்றது தான். இது எல்லா மாநிலத்திலையும் பிஜேபி பண்ணிச்சு. உங்களுக்கு ஒரு ஊடகவியாளர் உங்களுக்கு நல்லா தெரியும். அதுதான் குதிரை பேரம். இங்கே மக்கள் வந்து 108 எம்எல்ஏக்களை கொடுத்துருக்காங்க. தனிப்பெரும்பான்மைக்கு ஒரு 10 எம்எல்ஏ தேவைப்படுது. அந்த நேரத்தில் தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி ஆதரவு சொன்னாங்க. முதல்ல வெளியிருந்து ஆதரவு சொல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அந்த முஸ்லீம் லீக்கெல்லாம் உள்ளே வந்தாங்க. மந்திரி பதவி அதுக்கு முஸ்லீம் லீக்கெல்லாம் ஒரு மந்திரி பதவியெல்லாம் அதெல்லாம் சார் இவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க? மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி திமுக திராவிட கழகம் சொன்னுச்சு. அதாவது கூட்டாட்சி இங்கே இருக்கக்கூடாது, நாங்கள் தான், அதாவது எல்லா கட்சி கூட்டணி ஓட்டும் நாங்கள் வாங்கிடுவோம், நாங்கள் மட்டுமே திருடுவோம், நாங்கள் மட்டுமே கொள்ளடிப்போம், நாங்கள் மட்டுமே நல்லா இருப்போம், நீங்கள் ஓட்டு போட்டு சும்மா சொம்பு தூக்குன்னு சொல்லிச்சு. ஆனால் இன்றைக்கு இந்த ஊழலெல்லாம் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு மாநிலத்திலும் கூட்டாட்சி மலரும் என்பதை ஒரு தத்துவத்தை 50 ஆண்டு காலத்துக்கு பிறகு இந்த நாட்டிற்கு அடையாளம் காட்டியவர் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதில் மாட்டு கருத்து உண்டா? நீங்கள் என்ன சொன்னீங்க? மத்தியில் மட்டும் கூட்டாட்சி வேணும், மாநிலத்தில் கூட்டாட்சி எல்லாம் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு சரியாயிடுச்சா? நடக்குதா? அப்படி எல்லாமே தலைக்கீழாக மாறி போச்சு. இவங்களுடைய கனவெல்லாம் உடஞ்சி போச்சு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் வந்து புலம்புறாரு. அசம்பிளியில் வந்து ஒரு எதிர்கட்சி இவ்வளோ சொல்கிறீங்களே, அசம்பிளியில் வந்து பேசுகிறாருங்க நம்ம எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாருங்க. என்னது பேசுகிறாரு? எந்திரிச்ச உடனே இது சொல்கிற அசம்பிளி பேசுறதா? மக்களெல்லாம் ஏன் ஓட்டு போட்டுன்னு சொல்லி அழுது கொண்டு யாருக்கிட்ட அழுதாங்க? உங்ககிட்ட அழுதாங்களா? இவங்க கூட இப்போ செல்வ பிறந்த கூட அதை சொன்னார். மாமா நான் ஏன் ஓட்டு போட்டேன்னு தெரியல. எந்த மச்சான் சொன்னான் உங்ககிட்ட? எந்த மச்சான் சொன்னான்?
மக்கள் அத்தனை பேரும் விஜய் அவர்களை ஒரு மக்களும் டிவியில் சொல்கிறாங்க சார், சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க சார், பெண்கள் சொல்கிறாங்க சார், பூ விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க, கீரை விற்கிறவங்க, அந்த ஏழை தொழிலாளி, கூலி தொழிலாளி, அவங்க மனமாற சொல்கிறாங்க, என் மகன் வந்திருக்கான், 10 நாள் இல்லை 20 நாள் ஆகும், கண்டிப்பாக மாறுதல் பண்ணுவான், ஏன் நீங்கள் 5 வருஷம் கொள்ளடிச்சது பத்தாதா, உங்களை உடனே மாற்றினோமா, மாற்ற மாட்டாரா கேள்வி கேட்குறான். அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அசம்பிளி வந்து ஏன் மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்கன்னு இவர்கிட்ட உதயநிதி ஸ்டாலின் வீட்டுக்கு வந்து சொன்னாங்களா? அதாவது நீங்கள் அப்போ உக்காந்த உடனே புள்ள அந்த சீட்டில் உக்காரணும். விஜய தலைவர் அவர்கள் வந்து அந்த முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார போறா சொன்னேன், அதை வந்து தாங்க முடியாமல் வீட்டில் அழுது புலம்பி டிவியெல்லாம் உடைச்சி அப்பனெல்லாம் திட்டி, அதுக்கப்புறம் பாருங்க, அதாவது பரம்பரையாக வந்து திமுக அண்ணா திமுகவே, திமுகலேருந்து அண்ணா திமுக வந்ததே எம்ஜிஆரை வெளியே அமிச்சாங்க. அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு அண்ணா திமுக. ஆக அண்ணா திமுக கட்டுக்கோப்பா எம்ஜிஆர் வச்சிருந்தார். திமுக அண்ணா திமுகனா ஒரு எதிரி என்ற மாதிரி மக்கள் கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு தாக்குதலை உண்டாக்கிட்டாங்க, ஒரு பதிவை உண்டாக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதா கிட்ட வந்த பிறகு நீங்க மாற்று கட்சியில ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட, இங்க இருக்கிற அமைச்சருடைய பொண்ணை கொடுத்தா கூட அவன் அந்த கல்யாணத்துக்கு போக மாட்டான். ஏன்? இதை விட ஒரு பெரிய விஷயம், அப்பா இறந்துட்டாரு, புள்ள கொல்லி வைக்க போல இருந்ததா வரலாறு இருக்கா? அப்படிப்பட்ட திமுக அண்ணா திமுக உதயநிதி ஸ்டாலின் அழுதுட்டாருன்னு சொல்லிட்டு இவங்க உடனே நைட்டோட நைட்டா ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன ஒப்பந்தம்? அதாவது எடப்பாடி முதலமைச்சர் ஆகிட்டோம், நாங்க வந்து உங்களுக்கு ஆதரவு தரோம், எங்க மேல இருக்கிற வழக்கெல்லாம் நீங்க விட்டு எதுவும் நோண்டாதீங்க, நீங்க முதலமைச்சராக இருங்க. ஏன்னா அவன் விஜய் உக்காரத வந்து என் மகனுக்கு பிடிக்கல, நீங்க உக்காந்துங்க. எவ்வளோ கேவலம்! மக்களை 50 வருஷமா ஏமாத்தி வச்சிருக்கீங்கள. 2 பேரும் ஒரே கொட்டையில் ஒரு மட்டைங்கன்னு சொல்லிட்டு நம்ம காமராஜர் சொன்னார், அது உண்மையா போச்சு இல்ல? ஒரு எதிரின்னு சொல்லி ஒரு கட்சின்னு சொல்லி உருவாக்கி ஒரு கல்யாணத்துக்கு கூட எதிர்கட்சியாரம் போகலாம் சொல்றீங்க. இன்னமும் அதுல அடுத்த முயற்சி வந்தது பாத்தீங்களா? இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேத்து ஒரு தகவல் வந்தது பாத்தீங்களா? இப்போ அதாவது அம்பாசமுத்திரம் தொகுதியில சீமான் அவர்கள் நிற்பாரு, திமுகவும் அதிமுகவும் வேட்பாளர்கள் போட மாட்டாங்க, அதுதான் சார் திமுக ஆதரவோடு சீமான் சட்டமன்றத்துக்குள்ள போய் விஜய் எதிர்ப்பாரு. இந்த இடைத்தேர்தல்ல திமுகவும் அதிமுகவும் இந்த 2 ஒரே குட்டையில் ஒரு மட்ட கூட்டு களவாணிங்க எங்களுடைய வேட்பாளர்களை தோற்கடிப்பதற்காக 1000 முயற்சி செய்வார்கள், ஒன்றாக இருப்பார்கள். இவங்க என்னைக்கு வந்து எடப்பாடி முதலமைச்சர் ஆக்கலாம், நான் என் புள்ள வந்து உனக்கு ஆதரவு கொடுப்பான்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கள்ளத்தனமாக பேசி முடிவெடுத்தாங்களோ, அதை நான் சொல்ல, அண்ணா திமுகலேருந்து வெளியே வந்த அமைச்சர்கள் சொன்ன, முன்னாள் அமைச்சர்கள் பேட்டி கொடுத்தாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து எடப்பாடி பிடிக்காம வெளியே வரோன்னு சொல்லி பேட்டி கொடுத்தாங்க. இதெல்லாம் உண்மை. ஆக இந்த 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 இருவரும் திருடர்கள் என்பது மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். இந்த சீமெல்லாம் ஒரு ஆள், அவனெல்லாம் நிற்க வச்சு மக்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்களா சார்? காலையில் ஒன்று பேசுவான், சாயந்தரம் ஒன்று பேசுவான், மத்தியானம் ஒன்று பேசுவான். காலையில் என் தலைவர் பெரியார் தந்தையிடுவான், சாயந்தரம் வந்து அவனை மாதிரி ஒரு குட்டாளி இல்ல எதிர் கருத்துக்களை நீங்க வைக்கலாம், பட் ஒருமையில வேண்டாம். இல்ல சொல்றேன், அப்படியெல்லாம் ஒருமை சார். ஏதோ ஒரு நிமிஷம் கேட்டுங்க சார், யாரா இருந்தாலும் மரியாதை கொடுக்கறவர்களுக்கு வந்து பன்மையிலா பேசலாம், மரியாதை இல்லாத மனுஷன்லாம் ஒருமை தான் வாயில வரும். இருந்தாலும் நீங்க கேட்கறீங்கன்னு தான் சொல்றேன். எனக்கெல்லாம் அவரெல்லாம் ஒருமையில தான் பேச முடியும். ஏன்னா அவர் என்ன பேசுறாரு மேடையில? அவர் வந்து ஒழுங்கா பேசுறாரா? ஒரு பொது மேடையில் ஒரு முதலமைச்சரை அவர் நல்லா பேசுகிறாரா? அவரெல்லாம் வந்து நம்ம மரியாதை ஊற்றி பேசணுமா? ஏதோ உங்கள் சேனல் தான் நான் அவர் இவருன்னு அவனா சொல்கிறேன். எனக்கு மனசார அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. சரியா? காலையில் வந்து பெரியார் வந்து என் தலைவன் அப்படின்னு சொல்கிறது, மத்தியானம் தண்ணி அடிச்சு முடிச்ச உடனே அவனை மாதிரி பொம்பளை பொறுக்கி இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் நாங்கள் இல்லை. அதனால் கொள்கை இல்லாதவரெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பொது வேட்பாளரை நிற்க வைத்தாலும் சரி, இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்களை நிற்க வைத்தாலும் சரி, மண்ணை கவ்வி அசிங்கப்பட போவது இந்த திராவிட இயக்கம் என்பது மறந்து விடக்கூடாது. ஓகே, உறுதி எழுதி வச்சுங்க. மக்கள் வந்து முதலமைச்சர் பக்கம் இருக்கிறாங்க, மக்கள் வந்து இந்த ஆட்சியை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க, மக்கள் வந்து 5 ஆண்டு காலம் இந்த ஆட்சி நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். சரியா? அந்த ஆசையை, அந்த கனர்வை, மக்களுடைய தீர்ப்பை இவர்கள் குறுக்கு வழி புகுந்து தகட்ட நினைத்தால் மண்ணை கவ்வப்போது அவர்கள் தான் தவிர நாங்கள் அல்ல. ஓகே, பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. பல்வேறு கருத்துக்கள் மற்றும் தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி.